வரக்கூடிய 2026 தேர்தல்ல உங்களுடைய வாக்கு வந்து எந்த கட்சிக்கு செலுத்தலாம் இருக்கீங்க? நான் நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்தலாம்னு இருக்கேனப்பா. என்ன காரணம்? அவங்க அந்த தலைவர் மட்டும்தான் மற்ற அரசியல் கட்சி மாதிரி இல்லாம எல்லாருக்காகவும் பேசுறாரு, எல்லா உயிருக்காகவும் பேசுறாரு. அவர் நல்ல கருத்துக்களை முன்வைக்கிறாரு, மக்களுக்கு நல்லது செய்வார்னு நினைக்கிறேன். அது முழு நம்பிக்கை இருக்கு. அதனால அவருக்கு ஆதரிக்கணும்னு நினைக்கிறேன். சீமானோட பேச்சு கருத்துக்களை கேட்டிருக்கீங்க? நிறைய கேட்டிருக்கப்பா. எல்லா கருத்துக்களுமே மாற்றத்துக்கான தேவையாதான் அவர் பாக்குறாரு. மத்த அரசியல் கட்சிகளோட விட இவங்க வந்து நல்ல செயல்படுவாங்க, மக்களுக்கு நல்லது செய்வாங்க, திறமையா செயல்படுவாங்கன்னு முழு நம்பிக்கை இருக்கு எனக்கு. நீங்க இப்படி சொல்றீங்க, நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சது சீமானுக்கு வந்து வாக்கு வங்கி குறைஞ்சிரும், விஜய் ரசிகர்களுடைய வாக்கு தான் சீமானுக்கு போயிட்டு இருந்துச்சு அப்படிங்களா சொல்றாங்களா? அதெல்லாம் உண்மைதான்? அதெல்லாம் உண்மையே இல்ல தம்பி. முட்டாள்கள் மட்டும்தான் அவங்க பக்கம் இருக்காங்க. தற்குறிகள், முட்டாள்கள், ஏமாளிகள் எல்லாமே அங்க இருக்காங்க. அறிவாளிகள் மட்டும்தான் எங்க அண்ணா பின்னாடி இருக்காரு. அவர் வந்து அவர் ஆதரிக்கிறதா தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். யாரும் சினிமா முகத்துல பின்னாடி போறாங்க, அது வாக்கா மாறதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்ப எல்லா கட்சிகளுமே திமுக தாவேக உட்பட எல்லாமே வாக்கு வங்கி குறி வச்சுதான் அரசியல நகர்த்துறாங்க. அப்படி இருக்கும்போது சீமான் வந்து ஆடுகளுக்கு மாநாடு நடத்துறாரு, மாடுகளுக்கு மாநாடு நடத்துறாரு, கடல் மாநாடு, தண்ணீர் மாநாடு, இப்படி இயற்கை சார்ந்த மாநாடுகள் நடத்திட்டு போறாருல. இதனால சீமானுக்கு என்ன ஓட்டா இருக்கு? ஓட்டா வரப்போகுது. ஓட்டுக்காக வாக்கு இல்ல. அண்ணன் வந்து வாக்குக்காக அவர் பேசல. மக்களோட உயிர் தேவை, வருங்கால சந்ததியினர் வாழ்றதுக்கான அந்த பூமியை வச்சிருக்கணுங்கிறதான் அண்ணனோட நினைப்பு. அதை செயல்படுத்துவார் நம்புறோம். வாக்குக்காக இவர் கத்தல, உயிர்களுக்காக கத்துறாரு. உயிரை அடுத்தது பூமியில நிலைச்சு இருக்கணுங்கிறதுக்காக அண்ணா பேசிட்டு இருக்காரு. அது மத்தியில சீமானுக்கு வந்து இந்த தேர்தல் வெற்றி வாய்ப்பு எப்படிக்காரு? வெற்றி வாய்ப்புன்றது அண்ணனுக்கு வந்துதான் தீரணும். ஏன்னா எல்லாருமே மாற்றத்தை தேடுறாங்க. வெறும் பணத்துக்காக, மதுபானத்துக்காக அடிமையா இல்லாம ஒரு மாற்றத்தை நேர்த்தி நகர்த்தும் போது எல்லாரும் அண்ணன் பின்னாடி நிற்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நானும் நிப்பேன், கண்டிப்பா ஒத்துப்பீங்க. 10 வருஷமா நாம் தமிழர் கட்சியில தான் இருக்கிறேன். நாம் தமிழர் கட்சியில பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா நமக்கு புரியுற மாதிரி அரசியல பேசுறது சீமானன் ஒரு ஆள் தான். மத்த யாருமே நமக்கு பேசி புரிய வைக்கிற ஆளும் கிடையாதுன்னு தமிழ்நாட்டுல. அரசியல் நம்மளையும் பேச வச்ச ஆளு அண்ணன் சீமானன் அவர் தான். நமக்கு அதுக்கு மேல நம்மளுக்கு அவர் இல்லைன்னா நமக்கு அரசியல் என்னன்னே தெரிஞ்சிருக்காது. அரசியல்னா என்னன்னு புரியாமலே போயிருக்கும். இது வரைக்கும் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஓட்டு போட்டுட்டு போயிருந்திருப்போம். இதுல உள்ள சிக்கல், இதுல உள்ள நடைமுறை என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறது சொல்லி புரிய வச்சவர் அண்ணன் சீமான் அண்ணன் தான். அதனால எப்பவுமே சீமான் அண்ணன் தான். அவர் இல்லைன்னா அரசியல்னா என்னன்னே தெரியாம போயிருந்திருக்கும் நமக்கு. அதுதான் முக்கியமான காரணம். விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையினால சீமானுடைய வாக்கு வங்கி பாதிக்கும், ஓட்டு குறைன்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. அது ஒரு இணையதளத்துல இருக்கிறது இந்த ரொம்ப சிறு வயது பிள்ளைகள் தான், ரொம்ப கம்மி. ஒரு 15 வயசோ 20 வயசோ இதுக்குள்ளதான். இவங்கெல்லாம் வந்து இவங்கள்ட்ட பாதி பேர்ட்ட ஓட்டு ஐடி கூட இருக்குமா தெரியாது. இவங்கெல்லாம் இணையதளத்துக்குள்ளேயே மூழ்கி கிடக்குறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஓட்டு போடுறவங்க எல்லாம் இணையதளத்துல இருக்காங்களான்னு பார்க்க முடியாது நம்ம. அவங்க எல்லாம் எப்படி சொல்றது, இன்னும் அவங்கெல்லாம் மொபைல் உபயோகப்படுத்தலாம். ஆனா அவங்க வந்து இன்னும் யூடியூப்ல பாட்டு கேட்கறதும் பழைய படங்கள் பாக்குறதும் அந்த மாதிரி தான் இருப்பாங்களே தவிர அவங்க அரசியல் கவனிப்புல கூட இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் சீமான் அவர்கள் வந்து ஆடு மாடு மாநாடு நடத்துறாரு, தண்ணீர் மாநாடு, பழங்கள் மாநாடு நடத்துறாரு. அதை வந்து விமர்சிக்கிறாங்களே கடுமையா. இது என்ன அதுக்கெல்லாம் ஓட்டா இருக்கு, இப்படி போய் இதுக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்காரு சீமா அப்படிங்கிற மாதிரி விமர்சிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புது? இது ஓட்டுக்காக செய்யற விஷயமே இல்லையே. ஓட்டுக்காக செய்யறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இது ஓட்டுக்காக செய்யற விஷயம் இல்லையே. நமக்கு டெய்லியும் தண்ணி தேவைப்படுது, சோறு தேவைப்படுது, வாழ்றதுக்கு வீடு தேவைப்படுது. இதெல்லாம் தேவைப்படுது இல்ல. தேவையதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நாம இப்ப ஓட்டை பத்தி பேசணும்னாக்க இதெல்லாம் இப்ப எப்ப பேசுறது? இதுதானே தேவையா இருக்குது. இதுக்குள்ளதானே அரசியலும் இருக்கணும். இதை விட்டுட்டு என்ன அரசியல் செய்யறது? சீமான் அவர்கள் வந்து கடுமையா வந்து விமர்சிக்கிறாங்க தாவேக தரப்புல. சீமான் வந்து அப்போ வந்து விஜய் வந்து தம்பின்னு சொன்னாரு, இப்போ வந்து எதுக்குறாரு, அப்போ ஒண்ணு பேசுவாரு இப்போ ஒண்ணு பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சிக்கிறாங்களா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சீமான் மாத்தி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கருத்து உண்டு. அந்த விஷயத்தோட தான் அணுகி சொல்ல முடியும். இதுக்கு இதுதான்ப்பான விஷயம் தான் அவர் சொல்லுவாரு. அது எல்லாரும் எல்லா விஷயத்துக்கும் ஒரே மாதிரி கருத்து சொல்ல முடியாது. விஜய் வாழ்க, விஜய் வாழ்க, விஜய் வாழ்க்கையே சொல்லிட்டு இருக்க முடியாது. அவரு மேலே உள்ள விமர்சனங்களை சொல்லிதான் ஆக வேண்டியிருக்கு. அவர் மேல குறைய இல்லைன்னு நீங்க சொல்றதுதான் பெரிய குறையா இருக்குது. அரசியல் விழிப்புணர்வு கொண்டவர்கள் வாக்கு கண்டிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு போடுவாங்க. விழிப்புணர்வு அற்றவர்கள் விமர்சிக்கத்தான் செய்வாங்க. விழிப்புணர்வு தான் முக்கியம். அண்ணன் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு எல்லாருக்கும். இந்த வாட்டி என்னுடைய வாக்கு வந்து நான் வந்து நாம் தமிழ் கட்சியில தான் பயணிக்கிறேன். 2008 காலத்துல இருந்தே பயணிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய வாக்குரிமை இருக்கிற இது உரிமையை நான் வந்து நாம் தமிழ் கட்சி தான் வாக்களிப்பேன்.
அவரு அடுத்த தலைமுறைக்கான அரசியலை அவர் பண்றாரு. இன்னைக்கு உள்ள தலைமுறைகள்லாம் அவர் பண்றதே கிடையாது. ஏன்னா அடுத்த தலைமுறை வந்து எப்படி வாழணும், இந்த மண்ணில் எப்படி இருக்கணும், ஒரு பெரிய கனவு வச்சிருக்காரு. அந்த கனவுக்காக மட்டும்தான் அவரு அரசியல் பண்ணிக்கிட்டாரு. இப்போ உள்ளவங்க உடனே போய் நம்ம கூட்டணி வச்சு ஒரு எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் அவர் செய்யறது இல்ல. அடுத்த பிள்ளைகளோட வாழ்க்கையை அவர் பாக்குறாரு. அதனாலதான் அவருக்கு ஓட்டு. சீமானுக்கு வந்து ஓட்டு வந்து விஜயால குறையும் சொல்றாங்க. அப்படி ஒன்றும் கிடையாதுண்ணா. அது வந்து அந்த விஜய்க்கு வந்து வர கூட்டம் எல்லாமே வந்து வாக்கா மாறுமான்றது பெரிய சந்தேகம் தான். அவர் வந்து 2026 வந்து அவர் போட்டி போட்டாதான் அதுவும் என்னன்னு தெரியும். அது வரைக்குமே அவரு இவ்வளவு வாக்கு வாங்குவாரு. ஊடகம் வந்து பெரிய அளவுல காட்டுது, ஒரு 20% வாங்குவாரு, 30% வாங்குவாரு அப்படின்னு. களத்துல இறங்கி அவர் இன்னும் வேலையே பார்க்கல. அவர் வந்து சும்மா வந்து பனையூர்லயே வந்து உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டாரு ஒழிஞ்சு, களத்துல இறங்கி அவர் வேலை செஞ்சு இந்த 2026 தனிச்சு போட்டி போட்டா மட்டும்தான் அவரோட வாக்கு எவ்வளவுன்றத நம்ம பேசலாம். இப்ப சீமானே விஜய் அவர்களும் ஒப்பிட முடியும்னு நினைக்கிறேன். அவருக்கும் இவருக்கும் எல்லாம் ஒப்பிடவே முடியாதுங்க. ஏன்னா இவருடைய கனவுகள்லாம் வேற, இவரோட பயணம் வேற. அவரு வந்து வெறுமனே நம்ம வந்து ஒரு சினிமாவோட பிரபலம், அந்த ஸ்டார், நம்ம பெரிய ஸ்டார், அதை வச்சே நம்ம வந்து ஒரு அரசியலை கட்டமைச்சிடலாம் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அது கனவுல கூட நடக்காது. அவர் கடைசி வரைக்கும் பனையூர்லயே இருக்க வேண்டியதான். 2026 அப்புறம் கண்டிப்பா அவர் வந்து திரைப்படம் நடிக்கதான் போறாரு, இது உறுதி. ஏன்னா அவரு சீமானுக்கு வந்து வாக்கு உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கண்டிப்பா இந்த வாட்டி வந்து கண்டிப்பா வாக்கு சதவீதம் வந்து உயரும். அதே மாதிரி நாங்க வந்து பெரும்பாலான எம்எல்ஏக்களை வந்து நாங்க பெறுவோம். ஆட்சியை பிடிக்கிறதான் நாங்க பெருமையா போராடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான வேலைகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நன்றிங்க. திருவையாறு தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் மாநாடு பிரசித்தமா பண்றாங்க. என்னை பொறுத்தளவுக்கு நான் யாருக்கும் இவங்கதான் அவங்கதான், மக்களுக்காக யாரு நன்மை செய்யறாங்களோ அவங்கள நான் வரவேற்பேன். மிக முக்கியமா நான் இந்த ஊர்ல நான் வசிக்கிறேன். பாத்தீங்கன்னா தண்ணிக்கு ஒவ்வொருத்தரும் நாங்க எல்லாம் குடத்தை தூக்கிக்கிட்டு நாங்க அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பகுதிகளில் இந்த திருவையாறு தொகுதியில போதூர் பகுதியில பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இப்ப அதிகமான ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா கிட்னில வந்து உப்பு வருது. அது தண்ணீரினால நிறைய மக்களுக்கு வந்து நிறைய நோய்கள் அதிகமா தாக்குது. இந்த நம்ம பகுதியில பாத்தீங்கன்னா இது திருவையாறு பகுதி 5 ஆறு ஓடுது. இப்ப பாத்தீங்கன்னா காவேரி, கொடமுரட்டி, கொள்ளிடம், புதாறு, வெண்ணாறுன்ட்டு போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சைட்ல நம்ம புதாருக்கு அங்கிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏரி, ஆவாரம்பட்டி ஏரி, அது போல செல்லப்பன்பட்டை ஏரி, கள்ளப்பரம்பூர் ஏரி, கிட்டத்தட்ட ஏரிகள்ல நம்ம போற இந்த 5 ஆறுல உள்ள தண்ணியை ஃபில் பண்ணாவே நம்ம விவசாயத்துக்கு அதிகமாகவும் நன்மையா இருக்கும். அது போல பாத்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு விவசாயத்துக்கும் நிறைய அதிகமா இருக்கும், தண்ணீருக்கும் சேமிச்சு வைக்கலாம். இந்த சூழல்ல கிட்டத்தட்ட இத்தனை வருஷமா அந்த திராவிட ஆட்சியில இருந்தாங்க. யாருமே சரி நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்டா தொகுதிக்கு தண்ணீர் மிக பற்றாக்குறையா இருக்கு. இப்ப விவசாயத்துல பாத்தீங்கன்னா மழை நீர் ஒரு பக்கத்து பெஞ்சாலும் பயிர் நாசமாகுது. அது போல பாத்தீங்கன்னா எனக்கு மிக முக்கியமா நான் என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா, அதாவது கிட்டத்தட்ட ஏரிகள், நம்ம இந்த திருவையாறு தொகுதியில ஏரிகள் நிறைய இருக்கு. அது தூர்வாரி அதுல தண்ணீரை போற வீணா போய் கடல்ல கலக்கிற அந்த தண்ணீரை வந்து சேமிச்சு வைக்கலாம். அதுதான் என்னுடைய இது. அதாவது நான் யாரு ஆட்சிக்கு வந்தாலும் சரி இவங்கதான் அவங்கதான் நான் இது பண்ண மாட்டேன். எல்லாரும் மக்களுக்கு நன்மை செய்யற எல்லாரும் நான் வரவேற்பேன். அதுதான் என்னோட இம்பார்ட்டன். மக்கள் பிரதிநிதியா அவர் சீமான் அவர்கள் வந்து செயல்படுறாரு, அதை நான் வரவேற்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து இப்ப வரையும் தனிச்சையா எல்லா காரியங்களையும் செயல்படுத்துறாரு. தனி ஒரு மனிதனா அவர் செயல்படுத்துறாரு, அதை நான் வரவேற்கிறேன். அவர் மக்களுக்காக தான் செயல்படுத்துறாரு, மற்ற அரசியல் கட்சிக்காரங்களை போல செய்யல. அவர் தனிச்சையா அவர் என்ன பண்றாருன்னா மக்களுக்கு நன்மை கிடைக்கணும். அது பாத்தீங்கன்னா இப்ப மலை தேசங்கள்ல ஆடு மாடுகள் அங்க போய் போராட்டம் பண்றாரு. இப்படி ஒவ்வொரு தண்ணீருக்காக போராட்டம் பண்றாரு. என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னா, வருகிற ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, இல்ல கட்சியில இப்ப புதுசா வந்துட்டு இருக்கிறவங்களாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, என்னை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு நலன் செய்யும். அதுதான் என்னோட இது. அதை நான் வரவேற்கிறேன்.